திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் சம்பா நெல் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் இப்பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் முன்கூட்டியே அமைத்திட வேண்டும் என விவசாயிகள் அரசிற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து செங்கம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி சுப்பிரமணியனுடன் நமது செய்தியாளர் முருகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ஆண்டு பருவமழை அதிக அளவு பெய்ததால் செங்கம் பகுதியை சேர்ந்த விவசாயிகள் அதிக அளவு சம்பா நடவு செய்து தற்போது அறுவடைக்கு தயாராகி உள்ளனர். இந்த நிலையில் விவசாயிகளின் எதிர்பார்ப்பு என்னவென்று நம்முடன் இணைந்திருக்கும் உச்சிமலை குப்பம் பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி என்ற விவசாயியிடம் கேட்கலாம். ஐயா, நீங்க எவ்வளவு நெல் நடவு செஞ்சிருக்கீங்க? செங்கம் பகுதியில் எவ்வளவு நெல் நடவு செஞ்சிருக்காங்க? ஒட்டுமொத்த விவசாயிகளின் எதிர்பார்ப்பு என்ன ஐயா? செங்கம் பகுதியில் ஏறக்குறைய 75% நெல் தான் சாகுபடி செய்கிறாங்க. சம்பா சாகுபடி இப்போ செய்து முடிச்சாச்சு. ஏறக்குறைய ஒரு 15 நாளாக இந்த நெல் அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அறுவடை பண்ணுற நேரத்தில் இதை பாருங்க, ஒழுங்குமுறை விற்பனை கூட நடக்குது. 4 வருஷம் ஆயிடுச்சு இதெல்லாம் திறந்து. மண்டியில் பூரா கமிஷன் 4 கிலோ 5 கிலோ எடையை அதிகமாக வச்சு வாங்குறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் முந்தானத்து நெல் அறுத்தேன். நான் அடுத்த மூட்டையை கொண்டு போய் 1200 ரூபாய்க்கு நான் போட்டு வந்தேன். ஆனால் டிபிசியில் 2000 ரூபாய் கவர்மெண்ட் 2000 ரூபாய்க்கு வாங்க சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுத்து பண்ண சொல்கிறாங்க. அதை முன்னேற்பாடாக அவங்க பண்ணாதனுடைய விளைவு எனக்கு ஒரு மூட்டைக்கு 800 ரூபாய் இப்போ லாஸ். 300 மூட்டை 2,40,000 ரூபாய் ஏறக்குறைய அவுட்டு. அதனால் ஒழுங்குமுறை விற்பனை கூடியத்தை திறக்கிறது கிடையாது. டிபிசி அந்தந்த ஊரில் திறந்து வாங்கினாங்க, அதையும் திறக்கிறதுல அதை தாண்டி அவங்க திறந்தாங்கனால என்னன்னா, இந்த நெல் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் திறப்பாங்க. இடம் தப்பாருங்க காலியாக இருக்குது. கவர்மெண்ட் கூட தான் காலியாக இருக்குது. இது மாதிரி இடத்துல டிபிசி ஓப்பன் பண்ணாங்கன்னா அதை உள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு மழை வந்தால் வேஸ்ட் ஆகாது இருக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் தார்பாயை போட்டு வெளியே முளைக்கி விட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணுறாங்க. யூரியா கிடைக்கல, உரம் கிடைக்கல, பலவித பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் விவசாயம் பண்ணிருக்கிறோம். அதை முன்கூட்டியே அந்த டிபிசி ஓப்பன் பண்ணத்தினுடைய விளைவு இப்போ நெல் வந்துட்டு இருக்கு. ஆனால் மண்டிக்காரன் பூரா 4 கிலோ 5 கிலோ வச்சு எடுக்கிறான், கமிஷன் எடுக்கிறான், தரவு எடுக்கிறான் போகிறான். ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தையும் திறக்கத்தில் டிபிசியும் திறக்கிறது கிடையாது. அதனால தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் உடனே துரித கால நடவடிக்கையா டிபிசியை ஓபன் பண்றதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்ன்றதான் மக்களோட கோரிக்கை. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என அழைக்கப்படும் தஞ்சாவூருக்கு அடுத்தபடியாக அதிக அளவு நெல் சாகுபடி செய்யும் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டமாக உள்ளது. இங்கிருக்கும் விவசாயிகள் அதிக அளவு எதிர்பார்ப்பது என்னவென்றால், நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உடனடியாக அமைத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. அது மட்டுமல்லாது இடைத்தரகர்களின் குறுக்கீடு இங்கு அதிக அளவு உள்ளதால் உரிய விலை கிடைக்கவில்லை என்பதும் அவர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. தமிழக அரசு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் அமைக்க வேண்டும் என்பது இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 செய்திகளுக்காக செங்கத்திலிருந்து CS முருகன்.